ஜன்னல் சமூகத்தின் சாளரம். மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் முதல்ல என்னோட வணக்கம். ரொம்ப திருப்பி இந்த மாதிரி சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் தேவி படம் பண்ணும்போது கூட ஆக்டரா தான் உங்களை சந்திச்சேன். எனக்கு அப்போ கூட எனக்கு ப்ரொடியூசர்லாம் எனக்கு இது எனக்கு புதுசா இருக்கு. ப்ரொடியூசரா பேசுறது எனக்கு எப்படி ஆரம்பிக்கலாம் தெரியல. நான் படம் பார்த்தேன், 80% தான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் உடனே ரவிக்கு தான் ஃபோன் பண்ணேன். ரவி ரொம்ப நல்லா இருக்கிறது, எனக்கு பிடிச்சது, உங்களுக்கு பார்த்து சொல்லுவேன். அப்புறம் ஃபர்ஸ்ட் நான் லக்ஷ்மண் பற்றி பேசுகிறேன். எனக்கு லக்ஷ்மண் ரொம்ப வருஷமா தெரியும். அவர் இவ்வளோ புத்திசாலி எனக்கு தெரியாது. ரொம்ப ஜூலி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சிச்சு, நல்லா பண்ணியிருக்காரு லக்ஷ்மண், ரொம்ப நல்லா இருக்கு. லக்ஷ்மண் ரொம்ப சாது. ஐ மீன், நாங்கள் என்ன சொன்னோமோ அந்த பட்ஜெட்ல அவர் எடுக்கல, கொஞ்சம் அதிகமாக பண்ணாரு. பட் அதை மீறியே கணேசர் சந்தோஷமா இருக்காருன்னா படம் வேலை நல்லா இருக்கும் பாருங்க. அப்படி எடுத்திருக்காரு லக்ஷ்மண். வண்டர்ஃபுல் ஜாப். எனக்கு ரொம்ப பிடிச்சது. ரொம்ப மரியாதைக்குரிய படம், ரொம்ப புத்திசாலியான படம். இது ரொம்ப கஷ்டமான படம் கூட, ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணியிருக்காரு. வெல்டன் லக்ஷ்மண். அண்ட் அது எங்க பேனர்ல இப்படி ஒரு படம் வந்ததுக்கு we are proud and we are lucky to get that. அப்புறம் அன்சிகா, எங்கேயும் காதலில் கூட நான் இவ்வளோ தமிழ் கேட்கல, இந்த மூடல தான் அவங்களை தமிழ் கேட்டேன். அந்த நான் ஃபர்ஸ்ட் டைம் அன்சிகா நான் சொல்லிட்டே இருந்தேன், அந்த 80% படம் லக்ஷ்மண் கிட்ட படம் பார்த்துக்கிட்டே இருந்தேன். நான் சிரிச்சுக்கிட்டே இருந்தேன் அன்சிகா விட. லக்ஷ்மண் என்ன இந்த பொண்ணு இப்படி நடிச்சிருக்கு, கலக்கிடுச்சு, சூப்பர் சூப்பர் சொல்லிக்கிட்டே இருந்தேன். வண்டர்ஃபுல் ஜாப் அன்சிகா, வெல்டன். அண்ட் அரவிந்த் சாமி சார், நான் மின்சார கனவு பண்ணும்போது கூட எனக்கும் அரவிந்த் சாமி சாருக்கும் அவ்வளவு கனெக்ஷன் இல்லை. நான் பாட்டு நடிப்பேன், அவர் பாட்டு நடிப்பாரு, அப்புறம் பேசுவோம், அப்படியே போயிடுவோம். பட் இந்த படம் பண்ணும்போது தான் ஃபர்ஸ்ட் மீட்டிங், செகண்ட் மீட்டிங், தேர்ட் மீட்டிங் பண்ணும்போது தான் நான் அவ்வளோ பேசினேன். இதுலதான் ஒரு சின்ன குட்டி ஃப்ரெண்ட்ஷிப் எங்களுக்கு இன்னும் அதோட பெட்டரா இருந்துச்சு. நான் அவர் வீட்டுக்கு போனேன், அவர் எங்க வீட்டுக்கு வந்தாரு, நல்லா பேசணும். அந்த மாதிரி ஒரு இந்த போகன் படம் அப்படி ஒரு அமைச்சு கொடுத்துச்சு. அந்த இந்த படத்துல அரவிந்த் சாமி பண்ணும்போது அரவிந்த் சாமி சூப்பரா பண்ணியிருக்காருன்னு தோணும். அப்புறம் அன்சிகா அன்சிகா சூப்பரா பண்ணியிருக்காங்க. அப்புறம் ரவி பண்ணும்போது ரவி இவ்வளவு சூப்பரா பண்ணியிருக்காரு. அப்படி 3 பேரும் போட்டு நடிச்சிருக்காங்க. அது மட்டும் எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் அப்கோர்ஸ் மியூசிக் டைரக்டர் வண்டர்ஃபுல் ஜாப். அந்த கேமராமேன் சூப்பரா பண்ணியிருக்காரு. அப்புறம் தம்பி ரவி. ஆக்சுவலா இந்த படம் ஃபர்ஸ்ட் நாங்க பேபி படம் அப்பெல்லாம் அனௌன்ஸ் கூட பண்ணல, நாங்க எடுக்கிறோமா இல்லைன்னு கூட தெரியல. பட் பேபன் தான் ஃபர்ஸ்ட் படம் ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு நினைச்ச உடனே நம்ம ரவி சார் தான், ரவி தான் எனக்கு மைண்ட்ல வந்தாரு. நான் என்ன சொன்னேன் கணேஷ் சாருக்கு, இந்த படம் மெயின் படம், எனக்கு இந்த படம் நல்லபடியா முடியாது காரணம் கணேஷ் சார் அப்கோர்ஸ் எல்லாருக்கும். அந்த ரவி எப்படி சொல்றேன்னு தெரியல, எப்படி தெரியல, அது எப்படில ஒரு குட்டி கமல் சார் மாதிரி ஒரு பிரெய்னி போல ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருக்கும். ஆனா எல்லாம் தெரியும் ரவிக்கு. ஈச்சன் ஒரு சீன்ல இருந்து சார் நமக்கு கூட எனக்கு கூட அவ்வளவு நாலேஜ் இருக்காது. ஏன்னா இந்த படம் ஃபர்ஸ்ட் கதை கேட்டேன், அவ்வளவுதான் ரவி இருக்காரா, ஓகே ரவி பார்த்துட்டாரு, அவ்வளவுதான். அந்த மாதிரிதான். ஏன்னா நோண்டி நல்லா படத்தை ரவி அண்ட் அரவிந்த் சாமி அண்ட் அன்சிகா வண்டர்ஃபுல் ஜாப். அந்த டீம் லக்ஷ்மண் டீம் ஹஸ் டன் a wonderful job. சூப்பர். எங்க சார்பா தமிழக ஸ்டுடியோஸ் சார்பா உங்களுக்கு நாங்க தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். அண்ட் சரவணன் சார் பைரவா வாங்கியிருக்கீங்க, அப்புறம் இது வாங்கியிருக்கீங்க, ஸோ அந்த நம்பிக்கையோட வாங்கியிருக்கீங்க. தேங்க்ஸ் டு யூ சார். அண்ட் ஜெய்மி சாரோட தங்கச்சி பையன், அவரும் இந்த படத்தை ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு. அவரும் ஒரு வரும் நாங்க ஜாலியா இருக்கு வரும் ஐ மீன் நல்ல இம்பார்ட்டன்ட் கேரக்டர் பண்ணியிருக்காரு. சூப்பரா பண்ணியிருக்கீங்க, நான் பார்த்தேன். வெரி என்டர்டைனிங், வெரி கமர்ஷியல், சூப்பரா இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களோட ஆதரவு எங்களுக்கு வேணும். தேங்க்யூ. ஜன்னல் சமூகத்தின் சாளரம். மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ்.